வணக்கம். இது சர்வதேசம். ஒவ்வொரு வாரமும் சர்வதேச அரசியல் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் குறித்து கலந்துரையாடும் நிகழ்ச்சி இது. இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ். கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் துவங்கிய இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு சர்ச்சை, இரு தரப்பிற்கும் மத்தியில் நடந்து வரும் இந்த சர்ச்சை இன்னமும் இதற்கு ஒரு டிப்ளமேட்டிக் சொல்யூஷன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியால ஏற்படுத்தப்பட முடியவில்லை. தற்பொழுது அமெரிக்கா, அதாவது நான் பேசிட்டு இருக்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட். அமெரிக்கா இப்போ சமீப மாதங்களாக ஒரு மத்தியஸ்தம் செய்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் அப்படின்னு பேசிட்டு வராங்க. பட் is it benefiting both the parties, concerned parties, Israel and Palestine? அவங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு தீர்வா அமையுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இது பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். Today we have with us Professor P.R. Kumaraswamy. He is professor at the School of International Studies, JNU. புதுடெல்லி, தலைநகர் டெல்லியில் இருக்க JNU, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் he's been professor and he's with JNU since 1999. And he's an expert in Israeli politics, contemporary Middle East politics. அதில் வந்து இவ்வளோ வருஷமாக அவர் வந்து ஆராய்ச்சிகள் ப்ரொஃபஸராக இருக்கார். அதை பற்றி மாணவர்களுக்கு பாடம் எடுத்துட்டு வராரு. And also he has written so many articles, journals about Israeli politics, Middle East conflict. And also அவரோட சில ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா India's Israeli policy A to Z of Arab Israeli conflict. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வெகு சில நம்பர்ஸ் I have mentioned here. But he was also a research fellow at the Harry S. Truman Institute for the Advancement of Peace, தி ஹெப்ரூ யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெருசலம்லேயும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. I welcome you, sir, Professor Kumaraswamy. Thank you so much for joining with us today. இன்னைக்கு இந்த கோர் டாபிக் ஹேப்பனிங் நியூஸ் இன்னைக்கு வேர்ல்ட் லெவலில். ஸோ இதை பற்றி அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் தட் ஒரு எக்ஸ்பர்ட்டை நான் வந்து ஐவ் brought here down to Chennai from Delhi. So thank you so much for joining with us, sir. வணக்கம் குணபதினி அவர்களே, ரொம்ப நன்றி. அந்த வின் நியூஸ் நேயர்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபெஷன். என்னுடைய வாழ்க்கையில இதுதான் முதல் முறையாக தமிழ் தொலைக்காட்சியில நான் பேசுகிறது. நான் எளிமையாகவும் புதுமையாகவும் தமிழில் பேசுறதுக்கு முயற்சி செய்கிறேன். ஒருவேளை என்னால் செய்ய முடியாவிட்டால் மன்னித்து விடுங்கள், தவறு இருந்தால். ஆரம்பிக்கலாம் குணபதி அவர்கள். Perfect, sir. So please take us through a short brief history about in the Israel-Palestine conflict. பத்தி நம்ம நேயர்களுக்கு ஒரு சின்ன brief history சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதோட இந்த core of the subject நம்ம வந்து போலாம். இது வந்து நீங்க வந்து நான் ஒரு 6 மாதத்துல முடிக்கிற அந்த கதையை நீங்க ஒரு 5 நிமிஷத்துல நான் சொல்ல வேண்டியிருக்கும். இது நீங்க வந்து எப்ப வேணா ஆரம்பிக்கலாம். ஆனா நீங்க ஒரு அந்த பிரச்சனையை முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா 70 AD ஆரம்பிக்கணும். அதாவது கிறிஸ்து பிறந்து 70 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஆண்டிலே ரோம படைகள் ஜெருசலம் நகரை கைப்பற்றியது. அதை கைப்பற்றிய பிறகு அந்த யூதர்களுடைய 2வது கோவிலை அழித்து விட்டார்கள். அதற்கு பிறகு யூதர்கள் பல திசைகளிலே பிரிந்து சென்றார்கள். டயஸ்பரா என்று சொல்வார்கள். எல்லா திசைகளிலும் சென்று விட்டார்கள். அந்த ஜெருசலத்திலிருந்து அவர்கள் சென்று விட்டாலும் 2000 ஆண்டுகளாக அவர்களுடைய தினசரி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒரு நாள் நாங்கள் திரும்பவும் ஜெருசலத்துக்கு சென்று விட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்திலே 2000 ஆண்டுகள் கழித்திருந்தார்கள். இப்படி கொண்டிருந்த காலத்திலே 19ஆம் நூற்றாண்டிலே அவர்களுக்கு ஒரு புதிய உணர்வு ஏற்பட்டது. அவர்கள் எந்த நாட்டிலே இருந்தாலும் அங்கே 2ஆம் தர குடிமகனாக இருக்க வேண்டிய ஒரு கற்பனை, ஒரு நிர்பந்தம் இருந்தது. அவர்கள் அத்தனை கஷ்டப்பட்ட பிறகு அவர்கள் யோசனை செய்தார்கள், இந்த கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு வேண்டும் என்றால் நமக்கென்று ஒரு நாடு வேண்டும். அந்த நாடு எங்கிருந்து நாம் வந்தோமோ அந்த நாட்டிற்கு நாம் திரும்ப சென்று ஒரு புதிய நாட்டை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் ஜைனிசம் என்கின்ற ஒரு சித்தாந்தம்.
அது 19ஆம் நூற்றாண்டிலே ஏற்பட்டது. அதிலிருந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜெருசலத்தை நோக்கி பல இடங்களிலிருந்து மக்கள் வந்தார்கள். இதுல என்ன வேடிக்கை என்றால், அவர்கள் வந்தபோது பாலஸ்டைன் ஒரு தனியான இடம் இல்லை. அங்கே ஒரு இன்னொரு குடிமக்கள் இருந்திருந்தார்கள். ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால், two people fighting for the same piece of territory. அதாவது யூதர்களும் பாலஸ்தீனிய மக்களும் ஒரு தங்களுக்கென்று ஒரு நாட்டை விரும்பும் என்று கேட்டார்கள். அது வேண்டியது தவறில்லை, தாயகம் அவர்களுக்கு வேண்டும் என்பதும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னவென்றால், அந்த இரண்டு மக்களும் ஒரே இடத்தில் தான் தங்களுடைய தாயகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். அதுதான் இந்த அரப் இஸ்ரேலிய பாலஸ்தீனிய பார்வைகளின் இருவருக்கும் இடையே இருக்கும் மிக பெரிய கடினமான தீர்க்க முடியாத பிரச்சனை. இதில் என்னவென்றால், 1947 ஐநா பொது சபை இந்த பாலஸ்தீன நாட்டை அரபு மக்களுக்கென்று ஒரு நாடாகவும் யூதர்களுக்காக தனி நாடாகவும் பிரிக்க வேண்டும் என்று சொன்னது. இதை யூதர்கள் ஒப்புக்கொண்டார்கள், அரபு பாலஸ்தீன மக்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அதற்கு என்ன காரணம் என்று நம்ம வேண்டுமென்றால் நம்ம சொல்லலாம். அதனால் 1948 இஸ்ரேலிய நாடு ஏற்பட்டது. பாலஸ்தீனிய நாடு அந்த ஐநா சபை விரும்பிய பாடு ஏற்படவில்லை. அதுதான் இந்த பிரச்சனையின் முக்கியமாக காரணமாக இருக்கு. 48 இன்று வரை பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. இது 1993ஆம் ஆண்டு ஆஸ்லோ அக்ரிமெண்ட் ஏற்பட்டது, ஒப்பந்தம். இஸ்ரேலியும் பாலஸ்தீனியரும் ஏற்படுத்திய ஒப்பந்தம். அதன்படி என்னவென்றால், இரண்டு நாடுகள் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்க வேண்டும். இஸ்ரேலுக்கென்று யூதர்களுக்கென்று இஸ்ரேல் நாடும், அரபுகளுக்கு ஒரு பாலஸ்தீன நாடும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அந்த தலைவர்கள் விரும்பினார்கள், பலதரப்பட்ட நாடுகளும் விரும்பினார்கள். ஆனால் அதை அமல்படுத்தும் பொழுது பழைய பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. அதனால் இப்பொழுது பார்த்தால் 48 இன்று வரை யூதர்களுக்காக மன்னிக்க வேண்டும். ப்ரொஃபசர், ஒரு காலர் வந்திருக்காங்க, நம்ம பேசிட்டு கண்டினியூ பண்ணலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். அதாவது சொல்லுங்க ஐயா, உங்க பேர் என்ன சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் சுந்தரராஜ், நாகர்கோவில்ல இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க ஐயா. ஆமா, நாகர்கோவில். இங்க ஜெரேமியா திருதர்சி ஆகமத்துல, ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க, 31ஆம் அதிகாரத்தை பாருங்க. அவங்க எப்படி திறக்கப்பட்டாங்க, ஜெருசலேமில் இருந்து, அதாவது பாபிலோனுக்கு எப்படி போனாங்க, பாபிலோனில இருந்து மீண்டும் கிறிஸ்து புறத்துக்கு முன்னால்தான் பழையபடி ஜெருசலேமுக்கு வந்தாங்க. ஜனத்தோர் கணக்கு எடுக்கப்பட்ட நேரத்தில் அந்த தேசத்தை விட்டு திறக்கப்பட்டவங்க 1948 வந்து சேர்ந்தாங்க. அவங்க 47 இந்த தேசத்துக்கு திரும்பி வருவாங்க. கடைசி நாட்களில் யூதர்கள் ஜெருசலேமில் இருப்பாங்க. இன்னும் வேதாமத்தில் சொல்லப்பட்டது, அது நிறைவேறிட்டு இருக்கு. அதனால முடிவு, அதாவது நம்முடைய புத்தி கெட்டாத ஒரு காரியம் உலகத்தில் நடக்குது, தேவனுடைய ஒரு பெரிய காரியம். அதை இன்னைக்கு மனிதன் ஒருவனும் புரிஞ்சுக்கிடல. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள தேவ மனிதனும் இருக்கான், மனிதனும் இருக்கான், சாது மனிதனும் இருக்கான். அப்போ இதை புரட்டியது இந்த மாதிரி உள்ள சூழல் தான் புரட்டல் நடக்கும். அதனால உண்மையை உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க, இது நல்ல வாய்ப்பு. வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. நீங்க கால் பண்ணி பேசினதுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்க, இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் பாருங்க. ப்ரொஃபசர், சொல்லுங்க. அவர் பேசினது கேட்டதா உங்களுக்கு? He expressed his opinions about. என்ன சொன்னார் அவருக்கு? எனக்கு வந்து கேட்கல, அதுக்காக கேட்கிறேன். என்ன சொன்னார்? கேட்கலையா? இல்ல. ஹிஸ்டரி ஆஃப் ஜெருசலம்ல எப்படி யூதர்கள் வந்து தங்க வேண்டும்ங்கிறது, his religious beliefs he expressed, so we respect his side of the. நம்ம வந்து மத சார்பற்ற ஒரு அதுக்கு போனோம்னு வச்சுங்க, பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகும். அது கேள்வி வரும்போது நம்ம சொல்றோம், அது ஜெருசலத்துக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 3 முக்கியமான மதங்களுக்கு அது புனிதமானது. யூதர்களுக்கு புனிதமானது, கிறிஸ்தவர்களுக்கு புனிதமானது, இஸ்லாமியருக்கு புனிதமானது.
அந்த புனிதமான இடத்துல போகும்பொழுது இது யாருக்கும் சொந்தம் என்று யோசனைப்பட்டால் பிரச்சனைகள் தான் ஜாஸ்தி. எல்லோரும் அதை ஒருவருக்கொருவர் ஒப்புக்கொண்டு, இது யூதர்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் பொதுவான இடம் என்று நினைக்கும் பட்சத்தில் ஒரு தீர்வு தான். இல்லை எனக்கு மட்டும்தான் சொந்தம், மற்றவங்களுக்கு சொந்தம் இல்லை என்ற எண்ணத்தில் இருந்தால் அதுக்கு தீர்வு காணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ இத்தனை கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு கடந்து இன்னொரு நூற்றாண்டு வந்துருச்சு. ஆனாலும் தொடர்ந்து இந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, இந்த கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கு. ஆனாலும் மத ரீதியிலான நம்பிக்கை உடையவர்கள் இன்னமும் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பா மாத்திக்க போறது இல்ல. ஆனாலும் அட்லீஸ்ட் ஒரு எண்ட், ஒரு முற்றுப்புள்ளின்னு வைக்கிற ஒரு சிச்சுவேஷன் நம்ம இப்ப வந்திருக்கோம். அதனாலதான் இவ்வளோ பேச்சுவார்த்தைகள் சர்வதேச கண்ட்ரீஸ் எல்லாமே ஈடுபட்டு இருக்காங்க இல்லையா? இல்லைங்க, நீங்க முற்றுப்புள்ளி வச்சனா எனக்கு வேலை போயிடுங்க. என்னுடைய வேலை இருக்கிறது இந்த இஸ்ரேலிய பாலஸ்தீனிய பிரச்சனையை பற்றி சொல்லி கொடுக்கிறது தான். இப்ப அவங்க அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தா நான் ஒரு பூக்கடை ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஓகே சார், ரைட் சார். நீங்க கண்டினியூ. இல்ல நீங்க வேலைக்கே வேட்டு வச்சிடுறீங்க. ரைட் சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். அந்த ஹிஸ்டரி இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, நீங்க அந்த 48ல இருந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீனியருக்கு ஒரு நாடு வேண்டும் என்ற ஒரு எண்ணமே இருந்ததே ஒழிய அதுக்கு உலகத்தரவுல சப்போர்ட் கிடையாது. அந்த மற்ற நாடுகள் அவர்களை அகதியாகத்தான் பார்த்தார்கள் ஒழிய ஒரு மக்கள் உங்களுக்கு ஒரு தனி நாடு வேண்டும் என்ற ஒரு கொள்கை 1970க்கு அப்புறமா தான் வந்தது. முக்கியமா சொன்னா 73 ஆயில் கிரைசிஸ்க்கு அப்புறமா தான் அந்த எண்ணமே வந்தது. I am sorry, Professor. Professor, I am so sorry. We have got another caller. I want to listen, please. புட்டுங்க பார்க்கலாம், எனக்கு நான் கேட்கலாம். அவருக்கு கனெக்ட் பண்ணுங்க. ரைட், எஸ் ப்ளீஸ். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க சார்? சொல்லுங்க சார். வணக்கங்க, தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா இளங்கார்குடி கிராமம் பாஸ்கர் பேசுகிறேன். சொல்லுங்க பாஸ்கர். முதலில் சிறப்பாக எடுத்தமைக்கு உங்கள் எடுப்புக்கு நெறியாளருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ரொம்ப நன்றி. சொல்லுங்க. இந்த விவகாரம் ஐயா மிக மிக மகிழ்ச்சி நினைக்கின்றேன், நினைக்கிறது நெஞ்சமெல்லாம் மணக்கிறது. ஐயாவுக்கு கொடுங்க. எப்படின்னா ஐயா JNU நல்லா தெரியுங்க, நான் கொஞ்சம் படித்து ஆங்கில பத்திரிகைகளில் எழுதுபவன். ஓகே. JNUனா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில இருந்து அவரு, நீங்க ஆங்கிலத்தில் எடுத்தது சிறப்பு, தப்பு இல்லை. அவருக்கு தெரியுமோ என்னன்னு நினைச்சீங்க. அவர் நல்ல தமிழ்லயே நான் பேசுறேன். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. என்னுடைய உங்களுக்கு பாராட்டுகளும் அவருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களும் சொல்லத்தான். எனக்கு வேற நிகழ்ச்சியில நேரடியான இது இல்ல. இந்த பாராட்டுகளும் நன்றியும் தான். ப்ரொஃபசர், உங்களுக்கு கேக்குதா? கேக்குது. ரொம்ப நன்றிங்க. நான் பேசுறதுக்கு முயற்சி செய்யலாம் ஒழிய அழகா பேச முடியாது என்னால. ஏன்னா தமிழ் இதுதான் முதலையா பண்றது. என்னுடைய பல எல்லா இடத்துலயும் பேசியிருக்கேன். தமிழ்ல பேசியது முதல் தடவை பார்க்கலாம். நீங்க கேளு. நீங்க பாத்தீங்கன்னா 73க்கு அப்புறமா தான் அந்த பாலஸ்தீனுக்கு ஒரு நாடு வேண்டும் என்ற கொள்கை வந்தது. ஆனா அது இருந்ததை ஒழிய ஒரு தனிப்பட்ட காரணங்கள் பாலஸ்தீனங்களுக்கு இஸ்ரேல ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த பாலஸ்தீனில் இருந்த நாட்டிலிருந்து 70க்கு மேற்பட்ட சதவீத நாட்டை விட்டு கொடுக்க வேண்டும். அந்த ஒரு நிர்பந்தத்தில் தான் இஸ்ரேலை நீங்க ரெகக்னைஸ் பண்ணா சாதாரணம் இல்லை. அந்த இஸ்ரேல் இருந்த இடத்தை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் என்ற ஒரு நிர்பந்தம் அவருக்கு இருந்தது. அதே சமயத்திலே இஸ்ரேலை பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனியருக்கு எங்களுடைய நாட்டை அழிக்க வேண்டும் என்ற கொள்கையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்றால் எங்களுக்கு தற்கொலை மாதிரி என்று அவர்கள் கருதினார்கள். இந்த கருத்தினால் உலக நாடுகள் அனைத்து பேரும் இஸ்ரேலும் பாலஸ்தீனும் இரு நாடுகளாக இருக்க வேண்டும் என்று கருதப்பட்ட போதிலும் அவர்கள் 2 பேரும் தயாரில்லை. அவர்கள் தயாரான காலத்தினால் 1993 அந்த ஆஸ்லோ ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஓகே ப்ரொஃபசர், we have got another caller. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் ராஜேந்திரன் தூத்துக்குடில இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா. மேடம், இஸ்ரேல் தி ப்ராமிஸ்ட் லேண்ட் அப்படின்னு தான் அந்த யூதர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பகுதி. அவர்களே இந்த இடங்களை எல்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வங்கிகளை உருவாக்கி தான் அந்த இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கினார் என்று வரலாறு கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில பாலஸ்தீன் உள்ள இன்டர்ஃபியர் பண்ணி அவர்களை பிரச்சனையை உருவாக்கிறார்கள். முதல் ஊர்வலத்திலேயே பிரச்சனையை உருவாக்கிறார்கள், கல்லறி பிரச்சனை எல்லாம் உருவாக்கினார் என்று ஒரு வரலாறு சொல்லுது.
ஸோ பாலஸ்தீனின் மீது மிகப்பெரிய தவறு இருப்பதாக இஸ்ரேல் இன்னும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது. இதை பத்தி சார் என்ன சொல்றாங்க? எஸ் சார், தேங்க்யூ ஃபார் காலிங் சார். சொல்லுங்க சொல்லுங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. இப்ப நம்ம யார சரி தப்பு என்பது கடவுள் தான் நிர்ணயிக்கணும், நீங்களும் நானும் சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒருவருடைய எந்த காரணத்தினால் அவர்கள் உரிமையை கோருகிறார்கள் என்பதை தான் பார்க்க வேண்டும். என்னுடைய சிற்றறிவுக்கு பொறுத்தவரை நீங்க பாலஸ்தீனியர்கள் சரியா இஸ்ரேல் சரியான்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா நான் என்ன சொல்லலாம்னா, இரண்டு பேரும் அந்த இடத்தை வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது நிச்சயமாக தெரிகிறது. அந்த நாளத்திலே இருவருக்குமே ஒரு சமாதானம் தேவை. கோ எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்வார்களே, பலவேறு கருத்து இருந்தாலும் கோ எக்ஸிஸ்டன்ஸ், பலவேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சாந்தி நிலவும். ரைட் சார். சொல்லுங்க. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மை வே ஆர் த ஹைவே. அது சரியாகாது. எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். ஒழிய என்னுடைய உரிமை மட்டும் உனக்கு உரிமை இல்லை என்ற நிலை இருந்தால் நமக்கு சமாதானம் இருக்கு. ரைட் சார். இந்த குவார்டெட், தி குவார்டெட் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஒரு கண்டின்ஜென்ட், அது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்ற ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து இப்ப இருக்க ஹேப்பனிங்ஸ் பத்தி நம்ம பேசலாம். இப்ப இதுல என்னவென்றால், இந்த ஆஸ்லோ ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் கருத்து வேறுபாடுகளினாலே அதை இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியவில்லை. அதனால் இருவருக்கும் என்னன்னா ஒரு நம்பிக்கை இல்லாத சிச்சுவேஷன் ஏற்பட்டது. இஸ்ரேலை பாலஸ்தீனியர்கள் நம்பவில்லை, பாலஸ்தீன் இஸ்ரேல் நம்பவில்லை. இதனால் உலக நாடுகள் சேர்ந்து ஒரு பீஸ், ஒரு அக்காடை ஏற்படுத்தும் என்று கோட்டை இறப்பினார்கள். அவர்கள் ஒரு சமாதானம் இருக்கின்ற பட்சத்தில் உலக நாடுகள் பொதுவாக அமெரிக்கா, யுனைடெட் நேஷன்ஸ், ரஷ்யா, யூரோப்பியன் யூனியன், இவர்கள் 4 பேர் தான் அந்த கோட்டை. And the Arab League countries இருக்காங்க இல்லையா இதுல? யாரும் கிடையாது, இவங்க 4 பேர் தான் இந்த கோட்டட்ல. ஓகே, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் from the Arab League இல்லையா? ஆமா, இல்ல அரபு இல்ல. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஒரு இந்த இருவருக்கும் ஒரு சமாதானம் ஏற்படுகின்ற நிலையில் எங்களுக்கு இந்த திட்டத்தை அவர்கள் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் நாங்கள் அவர் இருவருக்கும் சமாதானமாக இருக்க வாய்ப்பு தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் வன்முறை காரணமாக, இஸ்ரேலுடைய வன்முறை பலஸ்தீனர்கள் மீதும், பலஸ்தீன வன்முறை இஸ்ரேல் மீது இருந்ததால் அந்த கோட்டட் பிளான் அது பயனில்லாமல் போய்விட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள், கடைசியில் நாம தான் அதை செயல்படுத்த வேண்டும். இஸ்ரேலும் பலஸ்தீனும் அந்த எந்த ஒரு திட்டத்தையும் அமல்படுத்த வேண்டும். மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்களே ஒழிய உங்களுக்காக அவர்கள் எந்த திட்டத்தையும் அமல்படுத்த முடியாது. அதுதான் இன்றைய நிலவரம். ஓகே சார். சார், இந்த அரப் லீக் கண்ட்ரிஸ் இவங்களோட சிக்னிஃபிகன்ஸ், இந்த பாலஸ்தீன் தரப்புக்கு அவங்க முழு ஆதரவு அளிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ், கிட்டத்தட்ட 22 நாடுகள் இந்த அரப் லீக் கண்ட்ரிஸ், இந்த நேஷன்ஸ்ல, இந்த குரூப்ல இருக்காங்க இல்லையா? ஸோ பாலஸ்தீனர்களுக்கு, அராபியர்களுக்கு மத்திய கிழக்கு பகுதியில் ஒரு தனி நாடு அவங்களுக்குன்னு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதோட ஃபேக்ஷன்ஸ்லாம் இப்போ தெர் இஸ் அ டிவிசிவ் ஒப்பீனியன். அவங்களோட கோர் பிலீஃப்ஸ்லேயே ஒரு டிவிசிவ் ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி அடுத்து பேசலாம். அரப் லீக் கண்ட்ரீஸ் அதை ஃபார்ம் பண்ணதுக்கான காரணம், அதோட சிக்னிஃபிகன்ஸ் இப்போ எப்படி இருக்கு? நீங்க பாத்தீங்கன்னா 1945 அந்த அரப் லீக் ஏற்படுத்தும் பொழுது அவங்க எல்லாரும் ஒருமிற்றமா, காரணம் என்னன்னா, பாலஸ்தீனங்களை நம்ம உதவி செய்வோம், ஆதரவு தருவோம், சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு காரணம் இருந்தது 45. ஆனா அது வழியாக பார்க்கும் பொழுது இந்த பாலஸ்தீனியன் அந்த கொஸ்டின் அரபோட உள் சண்டைக்கு ஒரு வித்துக்கோட இருந்தது. அதாவது இன்டர்னல் டைனமிக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நீங்க பாலஸ்தீனை சப்போர்ட் பண்றீங்களா இல்லையா என்பதை ஒரு உள் சண்டையாகிவிட்டது. உங்களுக்கு யாராவது பிடிக்கலன்னா நீங்க என்ன சொன்னீங்க, அவர் பாலஸ்தீனுக்கு விரோதி அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது நீங்க பாலஸ்தீனுக்கு உதவி செய்யறதை விட அந்த பாலஸ்தீனுடைய பிரச்சனையை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தினீங்க. இதுதான் எல்லா அரபு தலைவர்களும் பயன்படுத்தினார்கள். 1950 நாசர் பயன்படுத்தினார்,
1960 மற்றவர்கள் பயன்படுத்தினார்கள். இதுதான். உங்களுக்கு யாராவது தலைவரை பிடிக்கலையா, அவருக்கு பிரச்சனை இருந்தா நீங்க பாலஸ்தீனியனுக்கு நான் தான் உங்களுக்கு துணை செய்வேன், நீங்க அவரோட விரோதி அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. ஈஜிப்ட் முதலாக இஸ்ரேலுடைய ஒரு சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினா 1979. Egypt is one of the Arab League nations. ஆமா, ஈஜிப்ட் தான் மிகவும் முக்கியமான நாடு. அவங்க நீங்க யோசனை பண்ணி பார்த்தாங்க, பாலஸ்தீனியர் பிரச்சனை முக்கியம், ஆனா அதை விட ஈஜிப்சியன் பிரச்சனை முக்கியம். நீங்க அதுதான் வித்துட்டு முதல்ல அதுதான் பாலஸ்தீனுக்கு உதவி செய்வோம், ஆதரவு செய்வோம், எல்லாம் பண்ணுவோம், ஆனா எங்களுடைய தேசிய நலன் மிகவும் முக்கியம், நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஈஜிப்ட்னு சொல்லுவாங்க, அது முக்கியம். அதனால ஈஜிப்ட் ஒரு தனியா அமைதி திட்டத்தை இஸ்ரேலோட ஏற்படுத்தினாங்க. பாத்தீங்கன்னா ஒரே அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாடும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எப்ப சூட் ஆகுதோ அப்ப தனிமான ஒரு வழியை பின்படுத்த தேர்ந்தெடுத்துடுவாங்க. Yes, we have got a caller, Professor. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ சார், இது சர்வதேச செய்தி செவலான யூனிவர்சிட்டியில இருக்க பேரரசு ஐயா அவர்களுக்கு நல்லா பேசுறது. வணக்கமுங்க. திருப்பூர் மாவட்டம் மூலராதவனுங்க. நான் இது கொஞ்சம் கேள்வி மாறு இதா இருக்குன்னு ஐயா நினைக்க வேண்டாம், இது பதில் சொல்லுவாங்க நினைக்கிறேன். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைகளை எப்படி இந்த வளர்ச்சி நாடுகளுடைய உறவு பொறுத்து எல்லா பிரச்சனைகளும் வருது. தற்போது அமெரிக்க ட்ரம்ப் இருக்காருங்களா, அவர் அது இந்த பிரச்சனையை எப்படி கையாளுகிறாரு, முதல்ல இருந்தவங்க எப்படி கையாண்டாங்க, அதுக்கான கேள்விக்கு ஐயா பதில் சொல்லுவார் நினைக்கிறேங்க. நன்றி ஐயா, கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பாருங்க. ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல பாலஸ்தீனோட பிரச்சனை உலக பிரச்சனை. எல்லா நாடுகளுக்கும் ஒரு அதனுடைய ஒரு ஆக்கம் இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தினாங்க. இப்ப ரஷ்யா என்ன பண்ணாங்க, அரப் கண்ட்ரிக்கு நாங்க உதவி செய்வோம் சொல்லிட்டு பாலஸ்தீனியன் பிரச்சனையை அவங்களுக்கு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றது எங்களுடைய கொள்கை அப்படின்னு அவங்க யூஸ் பண்றாங்க. இதுல என்னன்னா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டணும். அதே மாதிரி இப்ப இஸ்ரேலும் பாலஸ்தீனும் சண்டை போடுறதுனால மற்ற எல்லாரும் அவங்களுக்கு சாதகமா அதை பயன்படுத்துறாங்க. அது எல்லாரும் அப்படித்தான். இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா, இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டா எனக்கு தேர்தல் வசதியா இருக்கும் அப்படின்னு அவர் அதை யூஸ் பண்றாரு. அமைதிக்கான நோபல் பிரைஸ் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. நோபல் பிரைஸ் ரெண்டாவது விஷயம். முதல் பிரைஸ் நவம்பர்ல ஜெயிக்கணும், அதுதான் ஒரு முக்கியம். நோபல் பிரைஸ் அவர் எலெக்ஷன் தோத்து போட்டா பிரச்சனை இல்லையே. நோபல் பிரைஸ் நவம்பர், அது அவர் அதை விட அவருக்கு முக்கியம் என்னன்னா தேர்தல் ஜெயிக்கணும். ஆமா, அதனால அவரும் பாலஸ்தீன இஸ்ரேலுக்கு நான் ஏதாவது தீர்வு கண்டா எனக்கு அந்த தேர்தலில் வெற்றி கிடைக்கும், தேர்தலில் வெற்றி கண்டா நோபல் பிரைஸ் கிடைக்கும். இது மாதிரி எல்லாரும் அவங்க ஆதரவுக்காக அதை பயன்படுத்துறாங்க. அதுதான் முக்கியமான. கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா உண்மையான தீர்வு எப்ப கிடைக்கும்னா, இஸ்ரேலும் பாலஸ்தீனும் ரெண்டு பேரும் நினைச்சு அந்த சண்டை போட்டா நம்ம ரெண்டு பேரும் தான் நஷ்டம், நம்ம ரெண்டு பேருக்கு நல்லதுன்னா நம்ம சமாதானம் இருக்கணும், ஒரு எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும். ஆனா இன்னைக்கு அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும். இஸ்ரேல் காம்ப்ரமைஸ் பண்ணணும், பாலஸ்தீனும் காம்ப்ரமைஸ் பண்ணணும். அது இப்போதைக்கு இல்ல. ஓகே ப்ரொஃபசர், இப்போ ட்ரம்போட பிரெடிசஸர்ஸ் அவங்களோட ஹேண்ட்லிங் ஆஃப் திஸ் இஷ்யூ, இந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி இருந்ததுன்னு அவர் காலர் கேட்டாரு. ஈவன் ஐ வுட் வாண்ட் டு நோ அபவுட் தட். டெமோக்ராட்ஸ் ஆர் ரிபப்ளிகன்ஸ் ஃபார் தட் மேட்டர், அமெரிக்கன்ஸ். நீங்க ஏறக்குறைய 47 அந்த பார்ட்டிஷன் பிளான் பாருங்க, யுஎன் ஐக்கிய நாட்டு சபையில். அன்றிலிருந்து இன்று வரை பல அமெரிக்க அதிபர்கள் முயற்சி செய்தார்கள். இப்ப நீங்க கேம்ப் டேவிட் ஜிம்மி கார்ட்டர் பண்ணதுனால வந்தது. ஆனா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வுகள் ரொம்ப கஷ்டம். அதனால நிறைய பேர் முயற்சி செய்து தோல்வி விட்டார்கள். ஆனா ட்ரம்புக்கு என்னன்னா, அந்த இந்த மத்திய கிழக்கு சூழ்நிலை அவருக்கு சாதகமாக இருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த 10 வருஷமா அரப் ஸ்பிரிங் என்று சொல்வார்கள். பல அரபு நாடுகளில் மக்களின் புரட்சி நடக்கிறது. அதை பார்க்கும்போது மக்களுக்கும் சரி அந்த தலைவர்களுக்கும் சரி பாலஸ்தீனிய பிரச்சனை மிகவும் முக்கியமான பிரச்சனை.
இல்லை. ஓகே ப்ரொஃபசர், எனக்கு இதுல இன்னும் ஒரு பெரிய டவுட் இருக்கு. இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் அதை வச்சு ஒண்ணு கேட்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க, நம்ம பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க சார்? சொல்லுங்க, உங்க பேர் ஐயா? ஜான்சன். சொல்லுங்க சார். சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. ஜான்சன். எஸ் சார், ஜான்சன் சொல்லுங்க. யாசர் அரசுக்கு இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. அது எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாத போயிட்டு இருந்தது. இந்த அமெரிக்கா தலையிட்டு இருந்தால கொஞ்சம் அதிகமான பிரச்சனை வருதுல்ல. ஓகே ப்ரொஃபசர், இதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லுவார் சார். தேங்க்யூ ஃபார் காலிங். அமெரிக்க பிரச்சனை நீங்க சொல்றீங்க, அதனால தான் சொல்றேன் பிரச்சனைன்னு எதை நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பல அரபு கண்ட்ரிகள் இஸ்ரேலுடைய தூதுவ உறவை ஏற்படுத்த தயாரா இருக்கு. அது பிரச்சனையா, அது பிரச்சனைக்கு ஒரு முடிவானது காலம் நாம் சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்ல ஈஜிப்ட், ஜோர்டான் இந்த 2 நாடுகள் தான் இஸ்ரேலோட தூதரவு உறவு இருந்தது. இன்னைக்கு எமிரேட் இருக்கு, பஹ்ரைன் இருக்கு. அதிபர் ட்ரம்ப் சொல்றார் 7-8 நாடுகள் கியூல நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு. சவுதி அரேபியா உட்பட. சவுதி அரேபியா கொஞ்சம் கஷ்டங்க. சவுதி அரேபியா இட் மைட் டேக் டைம் அப்படினு சொல்றாங்க இல்லையா? ஆமா, அது உடனே வராது. ஆனா மற்ற நாடுகளுக்கு தயாரா. இப்போ ஒமான் வரலாம், மொராக்கோ இருக்கு, சூடான் இருக்கு, மோரிட்டானியா இருக்குங்க. அவங்க வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. யாரைக்குறைய ஈவன் குவைத்து கூட சில சமயம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சவுதி அரேபியா கொஞ்சம் கடைசியில் தான் வரும், முதல்ல வராது. Because they are the ruler of the இஸ்லாமியர்களுக்கு ஒரு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு நாடு இல்லையா? அவங்க சீக்கிரமா காம்ப்ரமைஸ் ஆயிட்டா. எஸ், அதனால ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாலஸ்தீனிய பிரச்சனையை அவங்களுக்கு பொதுவாக ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. இன்னைக்கு இல்ல, 47ல இருந்து மத்த எல்லா கட்சியை விட பாலஸ்தீனிகளுக்காக நிறைய உதவி செய்து சவுதி அரேபியா. ஆனால் recent past I'm reading from the news, சவுதி அரேபியால அங்க இருக்க லைக் அரசாங்கம் முன்னெடுத்து நடத்துற அந்த சர்மன் மத ரீதியிலான வழிபாடுகள்ல யூதர்கள் மேல இருக்கிற பிலிவ்ஸ் ஆர் ஹேட்ரட் அதை குறைச்சிக்கணும்னு மக்களுக்கு ப்ரீச் பண்றதா அந்த மாதிரி நியூஸும் வந்துட்டு இருக்கு இல்லையா? MBS ஓட ஒரு பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் ஆர் ஒரு இன்டர்ஃபேத் டயலாக் இருக்கணும்ங்கிறது இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். ஆமா, கடந்த ஒரு ஏறக்குறைய அந்த செப்டம்பர் 11 வயலன்ஸுக்கு அப்புறமா, அமெரிக்கன் டெரர் அட்டாக் அப்புறமா சவுதி அரேபியால இருந்து பொதுவாக ஒரு ரிஃபார்முக்கு ஒரு முன்கோடியா இருந்திருக்கு. அதுல பார்க்கும்போது இது நீங்க இன்னைக்கு யூதர்களுக்கு எதிராக பேசுவது தவறு என்பது அதனுடைய பின்விளைவு தான். நீங்க பாத்தீங்கன்னா யூதர்கள் யாரு? முதல்ல யூதர்கள் வந்தார்கள், அதனுடைய வழியில வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள், அதற்கு பின்னால் வந்தவர்கள் இஸ்லாமியர்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல ஓல்ட் டெஸ்டமென்ட் இருக்கு, அதே மாதிரி குரான் ஜீசஸ் கிரைஸ்ட ஒத்துக்கொள்கிறது. அதனால இந்த 3 மதங்களும் நீங்கள் அப்ரஹாமிக் ஃபெய்த் என்று சொல்வார்கள், அவர்கள் 3 பேரும் அப்ரஹாமின் பின்வழியில் வந்தவர்கள். எனவே யூதர்களை தவறாக பேசுவது நல்லது இல்லை. இப்ப பார்த்தா அது பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ். அது முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப அது அப்படி செய்யக்கூடாது என்ற ஒரு ரிஃபார்ம், இது ஒரு புதுமையான நிகழ்ச்சியாக இருக்கு. ஓகே ப்ரொஃபசர், we have got another caller. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் குணவர்த்தன் மேடம். சொல்லுங்க ஐயா. இப்போ நம்ம இஸ்லாமிய நாடுன்னு சொல்றோம், நம்ம அந்த பாலஸ்தீனம் அது ரஷ்யாவுக்கு சப்போர்ட்னு சொல்றோம். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஹெல்ப் பண்றாங்க. இப்போதைய சூழ்நிலையில இஸ்ரேல் நமக்கு ரொம்ப நட்புடைய நாடா இருக்குது இந்தியாவுக்கு. ஆனா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னா நம்ம எல்லாரும் ஒரே கூட்டா இருக்கணும். இப்போ இஸ்ரேலுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ராணுவ அல்லது தூதரக இந்த இதுல நாம நம்ம இந்திய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும், அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் நாம யாருக்கு சப்போர்ட்டா இருக்கணும்? இஸ்ரேலுக்கு தானே இருக்கணும். நாம ஏன் அந்த நாட்டினுடைய கிறிஸ்தவம், முஸ்லீம் இந்த பிரச்சனைகளை நம்ம தலையிட வேண்டாம்.
ஆனா நமக்கு வந்து இந்த பேராசிரியர் நமக்கு நாம இஸ்ரோலோட இருக்கிறது சரிதானே இல்ல நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற தொடர்பு எப்படிப்பட்டது, எப்ப ஆணிச்சு, எப்ப தூதரம் திறந்தோம், இதை பத்தி கொஞ்சம் பேசினா எனக்கு நான் எதிர்பார்க்கிறேன். எஸ் சார், தேங்க்யூ சார். ப்ரொஃபசர், எனக்கும் இதை வச்சு இதை தொடர்பா ஒரு கேள்வி இருக்கு. So India always has been neutral to so many world of conflicts or issues இல்லையா? கரெக்ட்டா? சொல்லுங்க. So இந்த விவகாரத்துல India's ideology or views about this conflict for that matter அது ஒரு பக்கம் இருந்தாலும் சர்வதேச நாடுகள் ஐநா விட்டுட்டு கூட மற்ற நாடுகள் பாத்தீங்கன்னா பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கு 2 state சொல்யூஷன் வேணும், அவங்களுக்கு ஒரு தனி நாடு கொடுத்துருங்க, they are also eligible, they have the right to live on that land, அவங்களுக்கும் அது ஒரு புனித நாடு, ஒரு புனிதமான ஒரு இடம், அவங்க மத நம்பிக்கை சார்ந்த ஒரு ஹிஸ்டரி அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி 2 state சொல்யூஷன் தான் வேணும். இப்ப பஹ்ரைன் கூட இந்த டீல்ல, இந்த நார்மலைசேஷன் டைஸ்ல உள்ள போயிருக்கிறதுக்கான ஒரு கண்டிஷனல் ஒரு டைஸ் தானே, நார்மலைசேஷன் டைஸ்ல அவங்க ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க, 2 state சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இஃப் ஐ எம் நாட் ராங். ஆமா, சொல்லுங்க. எஸ், ஓகே சார். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஆஸ்க். ஸோ அவர் கேட்ட கேள்விக்கும் நீங்க இந்தியா எப்படி இந்த ஸ்டாண்ட்ல இருக்காங்க, யார் பக்கம் இருக்காங்க, இல்ல நடுவுல நிக்கிறாங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? யூ ஆர் an expert, you have been researching Israel side. Yes. ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா 1950ல இந்தியா வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்தது இஸ்ரேலுக்கு. ஆனா அரசியல் உறவு 1992ல தான் வந்தது. ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க அங்கீகாரம் கொடுத்தாலும் அதனோடு உறவு இல்லாத ஒரு நிலை இருந்தது. அதற்கு காரணம் என்னவென்றால், இந்தியா வந்து நீங்க பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள் அவருக்கு மிகவும் முக்கியமானது. நீங்க சொல்லலாம் பூலோகம், வணிகம், எண்ணெய் இது, அதாவது இந்திய இமிகிரன்ட்ஸ், பல காரணங்களுக்காக அரபு நாடுகளின் ஆதரவு நமக்கு மிகவும் முக்கியமாக இருந்தது. அதுவும் காஷ்மீரை பொறுத்தவரை இந்த அதாவது இந்த கோல்டு வார் முடிந்தவுடன் ஒரு புதிய உலகம் ஏற்பட்டது. அப்போதுதான் இந்தியா வந்து நீங்கள் அரபுகளுக்கும் நல்லவனாக இருக்கலாம், இஸ்ரேலுக்கும் நல்லவனாக இருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் 1992 வந்தது. அதனால்தான் இந்தியா ராஜ்யத்துறை உறவுகளை ஏற்படுத்தியது இஸ்ரேல். 92 வரை நீங்கள் பாலஸ்தீனியர்களை கண்மூடியாக உதவி சப்போர்ட் செய்தீர்கள். 92க்கு அப்புறமா நீங்க இஸ்ரேலும் உனக்கு வேண்டும், பாலஸ்தீனம் உனக்கு வேண்டும் என்ற நிர்பந்தத்தினால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மதில் மேல் பூனையாக இந்தியா இருக்கு. காரணம் வந்து இந்த பிரச்சனை நம்ம பிரச்சனை இல்லை, இது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுடைய பிரச்சனை. அவர்கள் அதை தீர்வு காண வேண்டும். நாம வந்து ஆதரவு தரலாமே ஒழிய நாம வந்து எந்த ஒரு முடிவையும் நிர்பந்தமாக திணிக்க முடியாது. அந்த ஒரு நிலை 92க்கு அப்புறம் வந்தது. நீங்க 92ல இருந்து இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 நாடுகள் இருக்க வேண்டும். அதை எப்படி செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும், எந்த நிலையிலே செய்ய வேண்டும் என்பதை இஸ்ரேலும் பாலஸ்தீனியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் அகாமடேட் செய்து கொண்டு தீர்மானிக்க வேண்டும். அதாவது 92க்கு முன்னால் இந்தியா ஒரு பாலஸ்தீன்களை உதவி செய்வதை, ஆதரவு தருவதை கண்மூடித்தனமாக செய்து கொண்டிருந்தது. வேற வழி இல்லாமல் நீங்க 92க்கு அப்புறம் பார்த்தா இஸ்ரேலும் நமக்கு தேவை, பாலஸ்தீனம் நமக்கு தேவை என்ற காரணத்தினால் இந்தியா வந்து நடுநிலை வகிக்க தொடங்கியது. நடுநிலை என்றால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். தீர்வு காணவில்லை என்றால் வன்முறை மீண்டும் மீண்டும் தலை தோங்கும். ஆனால் அந்த தீர்வு காணுவதற்கு இந்தியாவோ மற்ற நாடுகளோ எதுவும் திணிக்க முடியாது. அதை இஸ்ரேலும் பாலஸ்தீனும் நெகோசியேட் செய்து தீர்மானிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை 92க்கு அப்புறம் வந்தது. அதுதான் அந்த கேள்வி சொன்ன மாதிரி இந்தியா இஸ்ரேல் உறவு தனி, இஸ்ரேல் பாலஸ்தீனியன் பிரச்சனைகள் தனி. எந்த நிலையில் தான் இந்தியா இருக்கிறது?
ஓகே ப்ரொஃபசர், வில் ஸ்விட்ச் ஆன் டு இஸ்ரேல். இஸ்ரேலுக்குள்ள இருக்க பாலிடிக்ஸ், அங்கேயும் டிவிஷன்ஸ் இருக்கு. கடந்த வருடத்துல இருந்து நடந்து வந்த தேர்தல், பெஞ்சமின் நேட்டன்யாகுவால ஒரு அரசாங்கம் அமைக்க முடியாத ஒரு சூழல், 3 பார்ட்டிஸ் நடுவுல கொள்கை ரீதியிலான வேறுபாடு, பொலிட்டிக்கல் பிலீஃப்ஸ் வேற, அதுல பாலஸ்தீன் இஷ்யூக்கும் வந்து ஆதரவா இருந்தவங்களும் லைக் ஒரு பீஸ் டீல் வரணும் அப்படின்னு அப்பதான் வந்து நான் கோயலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லி கவர்மெண்டே ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்லாம் நடந்திருக்கு இல்லையா? பெனி கான்ஸ், லைபர்மேன் இவங்களும் வந்து கொள்கை ரீதியிலான வேறுபாடு இருந்தாலும் ஒரு வழியா இந்த கோவிட் பேண்டமிக் காரணமாக இதுக்கு மேலேயும் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாம இருக்க முடியாதுன்னு சொல்லி பெனி கான்ஸ், பெஞ்சமின் நேட்டன்யாஹோட லிக்குட் பார்ட்டி 2 பேரும் கோயலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குள்ள இந்த பாலஸ்தீன் இஷ்யூ விவகாரமா எப்படிப்பட்ட ஒரு பிலீஃப்ஸ் இருக்கு? ஏன்னா இந்த நார்மலைசேஷன் டைஸ்லாம் இப்போ அமெரிக்கா புரோக்கரேஜ் பண்ணி இஸ்ரேல் ஹஸ் சைன்ட் டீல் வித் பஹ்ரைன் அண்ட் UAE, தட்ஸ் ஃபைன். ஆனா பெனி கான்ஸ் இதுல எப்படி அவரோட பிலீஃப்ஸ் எப்படி இருக்கு? வாட் டஸ் ஹி சே? நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட டெமோக்ரஸி இந்த 1 வருஷத்துல 3 தடவை தேர்தல் நடந்தது, நீங்களே சொல்லிருக்கீங்க. அதுல என்ன அர்த்தம்னா வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா அந்த வேறுபாடுகளை நீங்க எப்படி தீர்வு செய்வீர்கள் அதுதான் முக்கியம். எலெக்ஷன்ல நீங்க அரசாங்கம் அமைக்க முடியல, அதுக்கு என்ன வழி? இன்னொரு எலெக்ஷன் போங்க. அதுதான் வேடிக்கை. நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா அவரை வந்து வன்முறையில பண்றது வழி இல்லை, அதுதான் ஒரு இது. அதே சமயத்துல அந்த உள்நாட்டு கலவரங்கள் எத்தனை வித்தியாசம் இருந்தாலும் பென்னி கான்ஸும் நெதன்யாகுவும் எல்லா கட்சிகளும் இந்த நிலைப்பாடு பஹ்ரைனும் UAEயும் செய்த கட்சி வரவேற்கத்தான் செய்கிறார்கள். ஏனென்றால் நாட்டு நலன் வேறு, கட்சியின் நலன் வேறு. அது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியணும். நாடும் கட்சியும் ஒண்ணும் இல்லை, அரசாங்கமும் கட்சி நாடும் ஒண்ணும் இல்லை. அரசாங்கம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும், ஆனா நாடு இருக்கணும். அதனால உங்களோட வித்தியாசங்களை நீங்கள் எப்படி தீர்வு செய்வீர்கள் என்பதுதான் முக்கியம். நாளைக்கு பென்னி கான்ஸ் வந்தாலும் பஹ்ரைனோட உறவு தேவையில்லைன்னு சொல்ல மாட்டார், யார் வந்தாலும் சரி. அதுதான். அதனால நெதன்யாஹுவோட ஒரு அட்வான்டேஜ் என்னவென்றால் அவர் வந்து அதிபர் ட்ரம்போட மிகவும் நெருக்கமான உறவு கொண்டிருக்கிறார். அதனால் இவர் நெதன்யாஹு எது வேண்டாலும் செய்யலாம், ட்ரம்ப் வந்து எது வேண்டாலும் நெதன்யாஹு செய்கிறார். இதுதான். நீங்க ஜெருசலம் தலைநகரமாக இருக்கட்டும், கோலான் ஹைட்ஸாக இருக்கட்டும், அல்லது செட்டில்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ட்ரம்ப் வந்து நெதன்யாஹு மிகவும் ஆதரவாக இருந்திருக்கிறார். இந்த 70 வருஷத்திலே ட்ரம்பை போல இஸ்ரேலுக்கு ஆதரவான அதிபர் யாருமே கிடையாது. அதனால் இது வந்து நெதன்யாஹுடைய உள் சண்டைக்கும் சாதகமா இருக்கிறது. சார், அதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னவென்றால் இப்ப நீங்க 2-3 காரணங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து அந்த ஒபாமா வந்து அந்த ஈரான் டீல் வந்து முக்கியமான காரணம். ஈரான ஒப்பந்தம் கொண்டது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. நீங்க பாத்தீங்கன்னா யூரோப்பியர்கள் ஆதரவு செய்தார்கள், ஆனால் மத்திய கிழக்கில் இருந்த பல நாடுகள் அந்த நியூக்ளியர் அக்ரிமெண்டை ஒத்துக்கொள்ளவில்லை. 2015 நியூக்ளியர் பாக்ட் 2015 2 பேரும் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் ட்ரம்ப் அதை கேன்சல் செய்ய போது நெதன்யாஹுவும் அவரும் ஒன்றாக ஒதுக்கினார். இரண்டாவது, ட்ரம்ப் வந்து அந்த இஸ்ரேலோட சப்போர்ட்டுக்கு வந்து அந்த பல காலமாக இருந்திருக்கிறார். ரெண்டாவது, நீங்க இஸ்ரேல பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து உள் விவகாரம், அது டொமஸ்டிக் பாலிடிக்ஸ், இது வந்து ஃபாரின் பாலிசி கிடையாது. நீங்க 70 ஆண்டுகளை பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுக்கு உறுதுணையாக இருந்திருக்கு பல கட்டத்துங்களில். பல பிரச்சனைகளை இஸ்ரேல் இருக்கு, மற்ற நாடுகள் அவ்வளவாக இருந்தது. இஸ்ரேல பாத்தீங்கன்னா அரசாங்கமும் அமெரிக்காவுக்கு துணையாக இருக்கிறது, மக்களும் அமெரிக்காவுக்கு துணையாக இருக்கிறது. மற்ற நாடுகளை பார்க்கும்பொழுது அரசாங்கம் வேண்டுமானால் துணையாக இருக்கலாம், ஆனால் மக்கள் அமெரிக்காவுக்கு துணையாக இல்லை. இன்னைக்கு இஸ்ரேலை தவிர வேற எந்த கண்ட்ரிலும் அப்படி கிடையாது. மற்ற நாடுகள் சில சமயம் அந்த தலைவர்கள் வந்து அமெரிக்காக சாதகமாக இருப்பார்கள், ஆனால் மக்கள், அரப் ஸ்ட்ரீட் என்று சொல்வார்களே, மக்கள் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறார். இஸ்ரேல் அப்படி கிடையாது. மக்களும் சரி தலைவர்களும் சரி அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறார். அது வந்து மிகப்பெரிய காரணம், மற்ற எந்த கண்ட்ரிலையும் கிடையாது. ரைட் ப்ரொஃபசர். அது வந்து
அதுதான் பேசிஸ். ஓகே, we have got a caller. ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நாங்க குரோம்பேட்ல இருந்து வதனா ஜெயசீலன் பேசுறேன். சொல்லுங்க மேடம். பைபிள் படி இது வந்து ஆக்சுவலா இது ப்ராமிஸ்டு லேண்ட். இது ஜேக்கப்ன்றவருக்கு ஆண்டவர் கொடுத்த நேம் தான் இஸ்ரேல். அதன் மூலமா உருவாக்கப்பட்டது தான் இந்த தேசம். அதனால யூதர்களுக்கு தான் இந்த இஸ்ரவேல் தேசம் ப்ராமிஸ்டு லேண்டா இருக்கு. இது கிட்டத்தட்ட இது வந்து ஸ்ரீலங்கால எப்படி சிங்களர் தமிழர் அவங்க சொந்த நாட்டுக்காக போராடுறாங்களோ அதே மாதிரிதான் இஸ்ரேவேலர்கள் பல வருடங்களாக சொந்த நாடு இல்லாம அலக்கழிக்கப்பட்டு இப்போ அவங்க அந்த நாட்டுக்காக உரிமை கோர்றாங்க. அதனால இதுதான் கரெக்ட்னு நாங்க நினைக்கிறோம். ஓகே ஓகே, இதுக்கான பதில். அவர்கள் சொல்வது ஒரு விதத்தில் சரிதான். அதுதான் யூதர்களுடைய ஆர்குமெண்ட். ஆனாலும் அரேபியன்ஸ் அவங்க சாரி சார், சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது யூதர்களுக்கு வந்து அது வந்து ப்ராமிஸ் லேண்ட். இட் வாஸ் ப்ராமிஸ் டு பை காட் டு மோசஸ். வாஸ்தவம் தான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதனால்தான் இந்த 2000 வருடங்களுக்கு அப்புறம் யூதர்கள் திரும்பி வந்து இஸ்ரேலை ஏற்படுத்தினார்கள். ஆனா நம்ம ஒரே ஒரு பிரச்சனையை சொல்ல வேண்டும். இந்த 2000 வருடங்கள் யூதர்கள் மாற்ற இடங்களில் இருந்த போது வேறு ஒரு மக்கள் பாலஸ்தீனிலே வசித்து வந்தார்கள். அதுதான் முக்கியம். அதனால்தான் நான் சொன்னேன், இது 2 பேரும் ஒரே இடத்திற்காக சண்டை போடுகிறார்கள். 2 பேருடைய கொள்கையும் நேர்க்க வேண்டிய நேர்மையானவை, ஒப்புக்கொள்ள வேண்டிய, அதை நான் மறுக்கவில்லை. ஒரே ஒரு பிரச்சனை 70 அதாவது கிறிஸ்துவர்களுக்கு வருஷம் 70 ADக்கு அப்புறமாக ஏறக்குறை 2000 ஆண்டுகள் யூதர்கள் பல நாட்டுகளிலே அலைக்கடைக்கப்பட்டு வருத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்ட காலத்திலே அவர்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்று எண்ணம் இருந்தது. வாஸ்தவம்தான், அதுதான் காரணம். ஆனால் அந்த காலகட்டத்திலே அந்த 2000 ஆண்டுகளில் வேறு ஒருவர் பாலஸ்தீனிலே வசித்து வந்தார். அதை நாம் மறுக்க முடியாது. அதுதான் பிரச்சனை. இது 2 பேரும் நியாயம்தான். யாருமே இவர் நியாயம் அவர் நியாயம் என்று நான் சொல்லவில்லை. இருவருமே நியாயமானவர்கள். அவர்கள் 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை தேவை, அக்செப்டன்ஸ் தேவை. அதுதான் சொல்கிறேன். பிராமிஸ் லேண்ட் என்றால் ஒற்றுமைதான். ஆனால் 2000 வருஷம் வேறு ஒரு மக்கள் அந்த பிராமிஸ் லேண்டிலே வசித்து வந்தார்கள். அவர்களை என்ன செய்வது? அவங்களோட ரூட்ஸ் இருக்கு, அவங்களோட மத ரீதியிலான வழிபாட்டு தலங்களும் அங்க இருக்கு இல்லையா, ஜெருசலம். ஆமா, அதுதான். அவங்கள என்ன பண்ணுவோம்? அதுதான் பிரச்சனை. அதனால சமாதானம் தான் வழி. சமாதானம் தான் ஒரு வழி. 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும். அதுதான் பிரச்சனை. யார் அதிகமாக கொடுக்கிற அந்த விட்டு கொடுக்கவில்லை என்றால் அந்த பிரச்சனை கண்டு வேலை தொடர்ந்து. எனக்கு வேலை இருக்கு, என்னுடைய வேலையை பத்தி பிரச்சனை. ஓகே, இன்னொரு 1000 வருடங்கள் எழுதி கொண்டிருக்கலாம் இதை பற்றி. அந்த ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும். ரைட் சார். ஈரான் இப்ப வந்து ஈரான் இந்த அரப் நேஷன்ஸ்ல இல்ல, ஆனாலும் அது ஒரு இஸ்லாமிய நாடு. ஆனா அவங்களோடது வந்து ஷியா முஸ்லிம்ஸ். அதனால அவங்க இந்த சன்னி முஸ்லிம்ஸ் குரூப் இந்த அரப் லீக் நேஷன்ஸ்குள்ள வரல. ஆனாலும் அவங்களும் பாலஸ்தீன் விஷயத்துல பாலஸ்தீனுக்கு தனி நாடு இல்லைன்னா 2 ஸ்டேட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, வலியுறுத்திட்டு இருக்காங்க இல்லையா? இல்லைங்க, ஈரானோட கொள்கை வித்தியாசமானது. அரபு நாடுகள் வந்து 2 நாடுகள் தேவை என்று சொல்லுகிறார்கள். ஈரான் வந்து ஒரே நாடு, பாலஸ்தீன் மட்டும்தான். இஸ்ரேல் வந்து ஒரு தனி நாடாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஈரான் ஒப்புதல் கிடையாது. நீங்கள் பார்த்தீர்களா, ஈரானின் பல தலைவர்கள், பல சீனியர் தலைவர், உயரிய தலைவர்கள் இஸ்ரேல் அழிய வேண்டும் என்றும் இஸ்ரேல் அழிவதற்கு கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது என்றும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இஸ்ரேலை அழிப்பேன் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சோ 2 ஸ்டேட் சொல்யூஷன் வந்து அரபு நாடுகளுடைய பொசிஷன், ஈரானோட பொசிஷன் கிடையாது. சோ அந்த ஈரான் வந்து இது ஷியா சுன்னிக்காக கிடையாது. ஈரான் ஒரு ரெவல்யூஷன் நாடு என்று கருதி கொண்டு அதனால் தான் அவர்கள் இதை செய்கிறார்கள். அதாவது இஸ்ரேல் இயங்குவதற்கு அருகதை கிடையாது என்பது ஈரானியின் பொசிஷன். சோ நம்ம அது வந்து அரபு நாடுகளுக்கும் ஈரானிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு உண்டு.
அரபு நாடுகள் இஸ்ரேலை ஒற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். சில கண்டிஷன்கள் செய்தால் அவர்கள் ஈவன் சவுதி அரேபியா கூட பாலஸ்தீனிய பிரச்சனையை தீர்க்கின்ற பட்சத்தில் நாங்கள் இஸ்ரேலோட உறவு கொள்ள தயார் என்றுதான் சவுதி அரேபியா சொல்லுகிறார்கள். ஆனால் ஈரான் அப்படி கிடையாது. இது நாட் பீஸ் வித் இஸ்ரேல், பீஸ் வித்அவுட் இஸ்ரேல். அதுதான் வித்தியாசம். ஓகே. ஸோ ஈரான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சவுதி ரெண்டு பேருக்குமே காமன் எனிமி ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். எனிமி கண்ட்ரியா இருக்க பட்சத்தில் இவங்க கொள்கை அதனால கூட டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட்ஸ் நான் அதுக்காக தான் எடுப்பேன் அப்படின்னு கூட பிடிவாதமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? அப்படி இல்லைங்க. இப்ப இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஈரான் மிகப்பெரிய பிரச்சனை. அதனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யுஏஇ, பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஒமான், கத்தார் எல்லோரும் இஸ்ரேலை பற்றி ஒரு புதிய கோணத்திலே பார்ப்பதற்கு ஈரான் மிகப்பெரிய காரணம். அதாவது என்னுடைய விரோதிக்கு விரோதி, மை எனிமி இஸ் எனிமி. அந்த கோணத்தில் தான் சவுதி அரேபியா இஸ்ரேலுடைய நண்பர் கிடையாது. சவுதி அரேபியாவின் எதிரி ஈரான், ஈரானுக்கு எதிரி இஸ்ரேல். எனவே சவுதி அரேபியும் இஸ்ரேலும் ஒருவருக்கு ஒருவர் கருத்து பரிமாறிக்கொள்கிறார்கள். அதுதான் எனிமி இஸ் எனிமி தான். இப்ப நீங்க இந்த அரபு நார்மலைசேஷன் வித் இஸ்ரேல், அதாவது அரபு நாடுகள் இஸ்ரேலுடைய ரிலேஷன் வைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் ஈரான். ஈரான் இந்த பிரச்சனையை வலுப்படுத்தாவிட்டால் அரபு கண்ட்ரிகள் இஸ்ரேலுக்கு எதிரியாகவே இருந்திருப்பார்கள். அதுதான் இது வெரி வேடிக்கையான விஷயம். இது எல்லாரும் சொல்கிறார்கள் நோபல் பரிசு ட்ரம்புக்கு போக வேண்டும் என்று. நான் சொல்கிறேன் இது ஈரானுக்கு போக வேண்டும். ஈரான் கிரியேட் பிரச்சனையை ஏற்படுத்தியதான் இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தார்கள். ஒருவேளை சவுதி அரேபியா இந்த டீல், இந்த நார்மலைசேஷன் டைஸ் கூட இஸ்ரேல் கூட போயிடுச்சுன்னா இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரிய ஜாக்பாட்ல ஈரான் காரணமா சவுதி உள்ள வந்திருக்கிறது. and also it should going to benefit Trump. இல்ல நீங்க சவுதி நேராக செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தமே கிடையாது. இப்ப நீங்க பஹ்ரைன் எமிரேட்ஸ் ரெண்டு பேரும் சவுதி அரேபியா நெருக்கமான கண்ட்ரிகள், ரெண்டு பேரும் நெருக்கமான நாடுகள். அவர்கள் ரெண்டு பேரும் இஸ்ரேலோட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சவுதி அரேபியாவோட ஒரு ஒப்புதல் தேவை. டாசிட் அப்ரூவல். நேராக சொல்ல மாட்டார்கள். அந்த சவுதி அரேபியாவின் ஒப்புதல் இல்லாமல் இந்த ரெண்டு கண்ட்ரிகளும் நாடுகளும் இஸ்ரேலுடைய உறவு வைத்துக் கொள்ள முடியாது. ஏன்னா அவர்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள். ரைட் சார். நம்ம லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல இருக்கோம். அதுக்கு முன்னாடி எனக்கு 3 முக்கியமான क्वेश्चन இருக்கு. சவுதி அரேபியாவோட டிஃபாக்டோ ரூலர் MBS முகமது பின் சல்மான் இளவரசர் அவரா இருந்தாலும் கிங் சல்மான் தான் இப்ப வரைக்கும் பவர்ல இருக்காரு. அவரோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இல்ல அவர் பவர்ல இருக்க வரைக்கும் ஒரு நார்மலைசேஷன் டைஸ் இழுத்தடிக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டா ஒரு ஆன்சர் பண்ணுங்க சார். இல்ல ஒரே சவுதி அரேபியால அரசர் தான், கிரவுன் பிரின்ஸ். அரசர் இருக்கிற வரையில் அந்த சவுதி கிரவுன் பிரின்ஸ் ஒண்ணும் செய்ய மாட்டார். ஓகே. ரெண்டாவது, அந்த சவுதி இஸ்ரேல் ரிலேஷன் ஒரு தீர்வு இவ்வளவு சீக்கிரமா வராது. ஏன்னா பாலஸ்தீன் பிரச்சனைக்கு ஒரு வழியாக தீர்வு ஏற்பட்ட காலத்தில் தான் சவுதி அரேபியா செய்ய முடியும், அதற்கு இல்லாமல் செய்ய முடியாது. ரைட் சார். கத்தார் இப்ப இங்க எப்படி இருக்காங்க? கத்தார் நாங்க பஹ்ரைன் கத்தார் போகவே மாட்டோம்னு சொன்னாங்க இந்த நார்மலைசேஷன் டைஸ். ஆனா இப்போ லேட்டஸ்டா நேத்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, நேட்டோ நான் அலைட் நாடா அந்த ஸ்டேட்டஸ் நான் கத்தாருக்கு கொடுக்க போறேன்னு சொல்றாரு. இஸ் இட் டு லியூர் கத்தார் இன்டு த நார்மலைசேஷன் டைஸ்? பெனிஃபிட்ஸ் ஒரு விதத்துல சரிதான். இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா கத்தார் காசா ஸ்ட்ரிப்புக்கு நிறைய உதவி செய்யறாங்க. ஆனா அத்தனை உதவியும் இஸ்ரேல் வழியாக தான் செல்கிறது. சோ இஸ்ரேல் கத்தார் ரிலேஷன்ஸ் அதாவது அபிஷியலா இல்லையே ஒழிய திரைமறைவுல ரெண்டு பேரும் கடந்த 20 ஆண்டுகளாக ஆர் மேபி 1993 இருந்து ஒரு மறைமுக உறவு ரெண்டு பேருக்கு இருக்கு. 25 வருஷமா இருக்கு. ரைட். ஓகே. Okay sir, number finishing, but I really want to end up with this topic. Has the normalization
further isolated Palestinians. In the Palestinian விஷயம், பாலஸ்தீனோட ப்ராப்ளம், பாலஸ்தீனா ஐ மீன் த பாலஸ்தீன் பீப்புள், மக்கள், அங்க வாழற மக்களை இன்னும் வந்து தனிமைப்படுத்தி விட்டதா இந்த அரப் நேஷன்ஸ் அண்ட் இஸ்ரேல் நார்மலைசேஷன் which America has broken. And also yes sir, I ஒன்னு முடிச்சிடுறேன் சார். கோர் கான்ஃப்ளிக்ட் என்ன இங்க? மக்கள், பாலஸ்தீன் மக்கள், அவங்களுக்குன்னு ஒரு நாடு இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு தனி நாடு இல்லை, அவங்க வாழற இடமே ஒரு ஆக்கியூபைட் டெரிட்டரி, ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட, இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. திஸ் இஸ் த கோர் ப்ராப்ளம் இல்லையா? இதுக்கு என்ன சொல்யூஷன்? எஸ் சார். இது வந்து அவங்க தனிமைப்படுத்துறது உண்மை. விவேகானந்தர் சொன்ன மாதிரி உங்களுக்கு வெற்றி வந்து எந்த ஒரு பாடத்தையும் கற்பிக்காது. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளும் இஸ்ரேலோட உறவு வைத்துக் கொள்ளும் போது பாலஸ்தீனியர்கள் கொஞ்சம் யோசனை பண்ணணும், நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம், ஏன் எல்லா நாடுகளும் நமக்கு சாதகமான இந்த அத்தனை நாடுகளும் ஒருவருக்கு ஒருவராக இஸ்ரேலோட உறவு கொடுத்துக்க காரணம் என்ன? நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் நமக்கு உதவி செய்வார்கள், ஆனால் அந்த டிசிஷன் நாம தான் எடுக்கணும். முடிவை நாம எடுக்கும் போது மற்றவர்கள் உதவி செய்வார்கள், ஆனா மற்றவர்களை நம்ம முடிவு செய்ய சொன்னால் அவர்களுக்கு சாதனமாக முடிவு செய்வார்கள் ஒழிய நமக்கு சாதகமா எதுவும் பண்ண மாட்டார்கள். நீங்கள் தனிமைப்படுத்துவது உண்மை, ஆனா பாலஸ்தீன் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம்? நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு உண்மையான கேள்வியை நீங்க கேட்கணும். இது வந்து ஒரு நாளும் நடக்கல, ஏறக்குறைய ஒரு 30-35 நாடுகளாக நடக்கிறது. இப்ப நீங்க வந்து ஒத்துரு மட்டும் எனக்கு விமர்சனம் செய்யலாம், அவர் வந்து ஒரு பிரிஜுடிஸ் சொல்லலாம். 2 பேர் 3 பேர் 4 பேர் 10 பேர் என்ன விமர்சனம் செய்யும் போது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கணும், பிரச்சனை மத்தவங்க கிட்ட இல்ல, பிரச்சனை எங்கிட்ட தான். அந்த ஒரு எண்ணம் பாலஸ்தீனுக்கு வேண்டும். இத்தனை பேர்களும் நம்மளை ஒருவருக்கு ஒருவராக நிர்கதியாக இருக்கும் போது பிரச்சனை மற்றவர்களிடம் இல்லை, நம்மிடம் தான் இருக்கின்றது என்ற ஒரு ஞானம் வேண்டும். முடிவை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு, ஆனா முடிவை எடுக்க மாட்டோம், எங்களுக்காக யாரும் முடிவும் எடுக்க வேண்டாம், பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா? அதுதான் இப்ப இந்த பிரச்சனை. வார்த்தை ஜாலம் பிரைஸ் இல்ல, யார் வேணா பண்ணலாம். நீங்க முடிவு எடுக்கணும், அந்த முடிவு எடுக்கும் பொழுது அதற்கு விலை கொடுக்க தயாராக இருக்கணும். ஃப்ரீலன்ஸே கிடையாது. நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதற்கு ஒரு விலை உண்டு, அந்த விலையை கொடுக்க நீங்கள் தயாரா? மற்றவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், ஆனால் முடிவு என்றுமே உங்கள் கையில் தான். ஓகே நேயர்களே, தட் வாஸ் ப்ரொஃபசர் குமாரசுவாமி, எக்ஸ்பர்ட் இன் கண்டெம்பரரி மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு நாடுகள். முக்கியமாக இந்த பிரச்சனை பற்றி வி லேர்ன்ட் அ லாட். இன்னைக்கு எந்த பக்கம் என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசணும். இன்னும் பேசுறதுக்கு இதை பற்றி நிறைய இருக்கு, பட் பிகாஸ் ஆஃப் த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இந்த வார ஷோவை இதோட முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் தொடர்ந்து இன்னொரு சர்வதேச அரசியல் நிகழ்வு குறித்து பேச போறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வணக்கம். நன்றி.